வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதியின் அலுவலகத்தில் புகுந்த சிஆர்பிஎஃப் துணை ராணுவ படை அதிகாரிகள் பணத்தை பதுக்கி வைத்துள்ளாரா உதயநிதி? தேர்தல் செலவை 40 லட்சம் வரைதான் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி உதயநிதி செயல்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் புகாரின் அடிப்படையில் சிஆர்எஃப் துணை ராணுவ படை அதிகாரிகள் இராணுவம் தற்பொழுது உதயநிதி அவர்களது தனிப்பட்ட அறைகள் மற்றும் அலுவலகத்தில் திடீரென்று சோதனைகளை நடத்தி வருவதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த தேர்தலில் எப்படியாவது திமுக கூட்டணி வெற்றியடைந்து விட வேண்டும் என்பதற்காக தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. நீங்கள் செய்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தாலே மக்களை உங்களை மீண்டும் அரியணையில் அமர்த்தியிருப்பார்கள். சொன்ன வாக்குறுதியோ 524, தீர்மானங்கள் மூலம் நிறைவேற்றப்பட்டதோ 24. அதில் 10 வாக்குறுதிகள் ஸ்டாலின் அவர்கள் தனது தந்தையான கருணாநிதியின் பெயரையே சூட்டியுள்ளார். விவசாயிகளுக்கு எந்த ஒரு முக்கிய வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. அது மட்டுமல்ல, இந்த 3 மாதத்தில் மட்டும் பெண்களுக்கும் முதியோர்கள் இளைஞர்களுக்கு 1000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து வாக்காக பெற்றுவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் என்டிஏ கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இணைய உள்ளதாகவும் சுமார் 35 தொகுதிகள் விஜய் அவர்களுக்கு கொடுப்பதாகவும் அதில் ஒரு துணை முதலமைச்சர் பதவியும் விஜய் அவர்களுக்கு கொடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இது பயத்தின் காரணமாக பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை பணப்பட்டுவாடா செய்வதற்கு உதயநிதி அவர்கள் தீவிரமாக முயற்சி செய்வதாக வந்த தகவலின் அடிப்படையில் தான் சிஆர்பிஎஃப் துணை ராணுவ படை அதிகாரிகள் உதயநிதியின் ரகசிய அறைகள் அலுவலகங்களில் சோதனைகள் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் இதுவரை அல்லாத ஒரு மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வியடைந்தால் அடுத்த 20 ஆண்டுகள் மீண்டும் எழ முடியாத அளவிற்கான ஒரு சூழலை தமிழக அரசியலில் கால்பதிக்க அதிமுக, விஜய், பாஜக போன்றவர்களால் சாத்தியம். ஏனென்றால் இந்த முறை திமுக தோல்வி அடைந்துவிட்டால் உதயநிதியின் அரசியல் வாழ்க்கையும் திமுகவை நம்பிய கூட்டணி கட்சிகளின் அரசியல் வாழ்க்கையும் முடிந்துவிடும். எப்படி காமராஜர் அவர்கள் மறைவிற்கு பிறகு அண்ணா அவர்களது எழுச்சிக்கு பிறகு காங்கிரஸ் திமுகவுடன் ஐக்கியமானதோ அதேபோல் விஜய் அவர்களது அரசியல் வருகையால் தற்பொழுது மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையால் திமுகவின் நிலைமையும் அதேபோல் மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த பணப்பட்டுவாடா கைப்பற்றப்பட்டால் அதன் முழுமையான ஆதாரங்களுடன் கைப்பற்றப்பட்டால் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.